வணக்கம் மேடம். அப்புறம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா? கோவில்ல சாமியை பார்க்க வெயிட் பண்றது இல்லையா? சுற்றுச்சூழல் ஆபீசர் நீங்க, அந்த தெய்வத்துக்கும் மேல. பேசுறதெல்லாம் நல்லா தான் மேடம் பேசுறீங்க. ஆனா உங்க காட்டன் மில் விஷயத்துல தான் கோட்டை விட்டுட்டீங்க. உங்க மில்லோட லைசன்ஸ் ரினிவல் ஃபைல் என்னோட டேபிள் தான் இருக்கு, தெரியுமா? சார் தெரியும் சார். அதுல நீங்க சைன் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? பண்ணிடுங்க சார். எப்படி மேடம், எப்படி சைன் பண்ண முடியும்? உங்க காட்டன் மில்லோட கழிவு, சாயப்பட்ட யூனிட்டோட கழிவு நீர், எதையுமே நீங்க ரீசைக்கிள் பண்றதே இல்ல. உங்ககிட்ட அதுக்கான மிஷின்ஸ் இருக்கா இல்லையா? சார் மிஷின் இல்லாம இருக்குமா சார்? மிஷின்ல ஏதோ கொஞ்சம் மேஜர் ஃபால்ட்டா இருக்கு. சரி, அப்போ அதை தூக்கி போட்டு புது மிஷின் வாங்குங்க. சார் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியாச்சு சார். ஃபாரின்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அது இதுன்னு என்ன டார்ச்சர் பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும்ல சார். மேடம், இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த சாயப்பட்ட கழிவெல்லாம் ஏற்படுத்துற பாதிப்பு 3000 கோடிக்கும் மேல. இங்க பாருங்க, உங்க ஃபேக்டரியை சுத்தி இருக்கிற விவசாய பூமி எல்லாம் அந்த கழிவுனால அஃபெக்ட் ஆயிருக்கு. விவசாய சங்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், தெரியுமா உங்களுக்கு? மேடம், உங்க மில்லை இழுத்து மூடுறதை தவிர வேற வழியே கிடையாது. வழி எப்படி சார் இல்லாம போகும்? ஏதாவது ஒரு வழி இருக்கும். எனக்கு புரியலையே. பார்கவி மேடம், இப்போ புரியுதா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. தெய்வம்னு நீங்க சொன்னப்பவே நினைச்சேன் இப்படி ஒரு சின்ன தேங்காய் எடுத்து உடைப்பீங்கன்னு. ஆனா இதெல்லாம் பத்தாது மேடம். சரி, இதை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். ஆனா உங்க ஃபைலை சைன் பண்ணி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் 20L வந்தாகணும். ஓகேவா? இன்னைக்கு பணம் வந்துடும் சார். நம்பி சைன் பண்ணுங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன் மேடம். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ. என்னங்க இது, மாயா இப்படி பண்ணி வச்சிருக்கா? சரி, அவ கேரக்டர் இப்படிதான். இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் காரியத்தை சாதிப்பா. எத்தனையோ ஆபீசர்ஸ் நல்லவங்களா இருக்கிற இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆபீசர்ஸும் இருக்காங்கல்ல. விவசாய நிலம் முழுமையா பாதிச்சா அதனால நமக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும்? நாளைக்கு நமக்கு சாப்பிடறதுக்கு சோறு கூட கிடைக்காது. இதை விடக்கூடாதுங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி உடனே இந்த விஷயத்த சொல்லணும். சும்மா விடக்கூடாது.